இப்போ நெக்ஸ்ட் லேயருக்கு வந்தாச்சு. நான் ஃபஸ்ட்டு போட்டிருக்க ஆர்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல த்ரெட்டை லாக் பண்ணியிருக்கேன். லாக் பண்ணிவிட்டு பீட் இன்சர்ட் பண்ண போகிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு போட்ட ஆர்ச்சுக்கான பீடு. என்னோடய பீட் சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டு பீடை இன்சர்ட் பண்ணி அகைன் ஒரு செயின் போட்டு லாக் பண்ணுறேன். அப்போ தான் நம்ம கீழே 4 டைம்ஸ் போட்டிருப்போம் இல்லையா செயின் ஸ்டிச்சு, அதோட லென்த்துக்கு இங்கே போட்டிருக்க லென்த் வந்து கரெக்டாக ஈக்குவல் ஆகும். ஓகே, இப்போ நான் 3 டைம்ஸ் செயின் ஸ்டிச் போட்டு கீழே ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா பேசிக் செயின் ஸ்டிச், அதோட லைனில் தான் லாக் பண்ணுறேன். பண்ணிவிட்டு டபுள் க்ரோஷே போட போகிறோம். பீடுக்கு பின்னாடி இருக்க செயின் ஸ்டிச் எடுத்து அதில் டபுள் க்ரோஷே போட போகிறோம். சேம் 13 count of arch தான். நம்ம மெயினாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, செயினோட லென்த்து வந்து எங்கேயுமே வந்து டைட்டாகவோ ரொம்ப லூஸாகவோ இல்லாமல் கரெக்டான லென்த்தில் வச்சு போடணும். அதுதான் உங்களுக்கு சாரியை வந்து எந்த சுருக்கமும் விழாமல் நீட்டாக காட்டும். டபுள் லேயர் போடும் போது ரொம்ப வெயிட்டாக இருக்கும் சாரியோட எண்டில். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கணும். இப்போ 13 count போட்டு நெக்ஸ்ட் இருக்க 4 டைம்ஸ் செயின் ஸ்டிச்சில் நான் லாக் பண்ணிவிட்டு 3 டைம்ஸ் அகைன் செயின் போடு 2 டைம்ஸ் செயின் போட்டு லாக் பண்ண போகிறேன். இங்கே லாக் பண்ணிவிட்டு இப்போ நான் அகைன் டர்ன் பண்ணி செயின் போட போகிறேன். லாக் பண்ணிட்டு 1 டைம் செயின் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒன் டைம் செயின் போட்டுட்டு சாரியை டர்ன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போது 2 டைம்ஸ் செயின் போட்டுட்டு கீழே இருக்க நம்ம டபுள் க்ரோஷே போட்டோம் இல்லையா அந்த லைனில் அட்டாச் பண்ணியிருக்கோம். இது எப்படி அட்டாச் பண்ணணும்னா 2 டைம்ஸ்க்கு ஒரு கேப்பில் வந்து அட்டாச் பண்ணணும். 2 டைம்ஸ் செயினை அப்புறம் அட்டாச் பண்ண போகிறோம். கீழே வந்து 2 டைம்ஸ்க்கு விட்டு விட்டு அட்டாச் பண்ணணும். 1 2 கவுண்டிங் விட்டு அட்டாச் பண்ணணும். உங்களுக்கு அது மாதிரி அட்டாச் பண்ணும்போது 6 டைம்ஸ் கிடைக்கும். டைம்ஸ் செயினை கீழே வந்து அட்டாச் பண்ணணும். இப்போ கடைசியாக போகிற செயினை வந்து நம்ம 3 டைம்ஸ் செயின் ஸ்டிச் போட்டோம் இல்லையா அந்த இடத்துல வந்து அட்டாச் பண்ணணும். பண்ணிவிட்டு டர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் நம்ம சாரியோட ஃப்ரண்ட் பொசிஷனுக்கே வந்துட்டு நெக்ஸ்ட் லேயர் போட போகிறோம். நெக்ஸ்ட் ரோ போட போகிறோம். நீடில் மேலே த்ரெட் போட்டு சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். எப்படின்னா ஒரு 2 டைம்ஸ் போட்டிருக்க செயினுக்கும் 4 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே போடணும். இப்போ இங்கே இருக்க 2 டைம்ஸ் செயின் கேப்பில் நான் 4 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே போடுறேன். போட்டுட்டு கீழே வந்து லாக் பண்ணியிருப்போம் இல்லையா அந்த 2 டைம்ஸ்க்கான கேப்பை லாக் பண்ணியிருப்போம் இல்லையா அந்த இடத்துலையே லாக் பண்ண போகிறோம். அகைன் 4 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே. இது வந்து ஆர்ச் மேலே உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரியான லுக் கொடுக்கும். ஃபோர் டைம்ஸ் போட்டுட்டு கீழே லாக் பண்ணியிருக்கிற சேம் பிளேஸ்லேயே லாக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் சாரீ ஃபுல்லாக போட போகிறோம்.
பைப்பிங் பீடுன்னு சொல்லுவோம், கீழே இருக்கிற பீடை, பெரிய பீடை. அந்த பீடு இருக்கிற இடத்துல தான் இந்த ஆர்ச் டிசைன் வருது. நெக்ஸ்ட்டு கீழே போட்ட ஆர்ச்கிட்ட நம்ம ஒரு ஃப்ளவர் பீடு ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு 2 டைம்ஸ் செயின் கேப்புக்கும் 4 டைம்ஸ் சிங்கிள் crochet போட்டுட்ருக்கோம். இது முடிச்சதும் நம்ம பீட் அட்டாச் பண்ணலாம். கரெக்டாக உங்களோட அந்த ஆர்ச் எண்டுக்கு வந்துடும். பாருங்க, கீழே அந்த 4 டைம்ஸ் செயின் போட்டிருக்கிற இடத்துல லாக் பண்ணிக்கிட்டு அகைன் அந்த ஆர்ச் ஸ்டார்ட் பண்ணுற லாக் பண்ணியிருக்கோம் இல்லையா, கீழே 2 டைம்ஸ் லாக் பண்ணியிருப்போம், அதோட கேப்பில் லாக் பண்ணி ஒரு டைம் செயின் போட்டு அந்த ஃப்ளவர் பீட் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி தான் ஃபுல்லாக போட போகிறோம், சாரி ஃபுல்லாக. உங்களுக்கு பீட் வேண்டாம் அப்படின்னா இந்த இடத்துல 4 டைம்ஸ் செயின் ஸ்டிச்சாகவே போட்டு நீங்கள் வந்து சேம் நெக்ஸ்ட்டாக லாக் பண்ணியிருக்கிற இடத்துல லாக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சிம்பிள் செயின் ஸ்டிச் தான் போட போகிறோம். கீழே ஃப்ளவர் ஷேப் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த செயின் மேலேயே தான் நம்ம இங்கே செயின் ஸ்டிச் போட்டுட்டு வர போகிறோம். 2 டைம்ஸ் செயின் ஸ்டிச் போட்டு பீடை வந்து இன்சர்ட் பண்ணி அகைன் 2 டைம்ஸ் செயின் ஸ்டிச் போட போகிறோம். இப்போது நான் ஸ்மால் சைஸ் பீட் எடுத்து இன்சர்ட் பண்ணுறேன். அகைன் செயின் போட்டுட்டு கீழே லாக் பண்ணியிருப்போம் இல்லையா, இந்த 4 டைம்ஸ் செயின் போட்டு சிங்கிள் crochet போட்டு லாக் பண்ணியிருக்கிற இடத்துல மட்டும் நீங்கள் த்ரெட்டை எடுத்து அப்படியே முன்னாடி இருக்க அந்த நீடில் மேலே இருக்கிற த்ரெட்டில் இழுத்துக்கணும். அகைன் 1 டைம் த்ரெட்டு வந்து எடுக்க தேவையில்லை. இங்கே 2 டைம்ஸ் த்ரெட் இருக்கும், நம்ம சேர்த்து எடுப்போம். அங்கே 1 டைம் மட்டும் தான் நீடில் மேலே த்ரெட் இருக்கும், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு அந்த ஃப்ளவர் ஷேப்புக்கு வந்து அந்த கரெக்டான அந்த வளைவை வந்து கொடுக்கும். நீங்கள் அந்த வளைவு இடத்துலையுமே வந்து 2 டைம்ஸ் வச்சிங்கன்னா அகைன் ஆர்ச் ஷேப்பே கொடுத்துரும். இந்த இடத்துல நீடில் இன்சர்ட் பண்ணி அப்படியே அந்த நீடில் 1 டைம் இருக்கிற த்ரெட்லேயே லாக் பண்ணிட்டோம். ஆர்ச் ஃபுல்லாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. டூ டைம்ஸ் போட்டுட்டு இப்போது அதே மாதிரி லாக் பண்ண போகிறோம். ஃபுல்லாக இதே மாதிரி பீட் இன்சர்ட் பண்ணிவிட்டு லாக் பண்ணிட்டா நம்மளுக்கு ஒரு கம்ப்ளீட் செகண்ட் லேயர் ஆஃப் ஆர்ச் வந்து கிடைச்சிரும். இங்கே லாக் பண்ணுங்க.
again 2 times chain போட்டு bead insert பண்ணி times again chain போட்டு lock பண்ணிக்கணும். இந்த ஆர்ச் செகண்ட் லேயர் ஆஃப் ஆர்ச் வந்து கரெக்டாக உங்களுக்கு கீழே போட்டிருக்க ஆர்ச்சுக்கு சென்டர் பொசிஷனில் வரணும். அப்போ தான் உங்களுக்கு லுக் நல்லாயிருக்கும் பார்க்க.